வணக்கம். போட்டித் தேர்வு வினாவடியில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தகவல் விஜயநகர பேரரசின் ஆதாரங்கள். விஜயநகர பேரரசை பற்றி அறிய உதவும் ஆதாரங்களை பற்றி பார்க்கலாம். விஜயநகர பேரரசு குறிப்பாக 1336 ஹரிஹரர் மற்றும் புக்கர் என்பவர்களால் துங்கபத்ரா நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை நம்ம இங்கே அறிகிறோம். இது மொத்தம் 4 வம்சங்களை உள்ளடக்கியது. சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், அரவிடு வம்சம். இந்த 4 வம்சங்களில் குறிப்பாக துளுவ வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயருடைய காலம் சிறப்புமிக்க ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் விஜயநகர பேரரசை பற்றி அறிய பல்வேறு தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அவை ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்று பொறுத்தவரையில் அமுக்த மல்யாதா என்ற நூலை கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மொழியில் எழுதியிருக்கிறாரு. இது பற்றினாக்கா விஜயநகர பேரரசின் அரசியல், நிர்வாகம் மற்றும் அரசியலமைப்பு பற்றிய தகவல்களை நம்மளுக்கு தெரிவிக்கிறது. அடுத்த ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது மனுசரிதம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாம்பாவதி பகரணா அப்படின்ற இன்னொரு நூல். இந்த 2 நூலும் பார்த்தீங்கன்னாக்கா அல்லசானி பெத்தண்ணா மற்றும் திம்மண்ணா உள்ளிட்ட புகழ்வாய்ந்த கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த வல்லுநர்களால் எழுதப்பட்ட, அதாவது இலக்கியம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம். இந்த மதுரா விஜயம் என்ற நூல் பார்த்தீங்கன்னாக்கா கங்காதேவி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசானது மதுரையின் மீது மேற்கொண்ட படையெடுப்பு பற்றியும் மதுரை இஸ்லாமியர்களிடமிருந்து மீட்கப்பட்ட படையெடுப்புகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். அதாவது சமஸ்கிருத நூல் என்பதை இங்கே குறிப்பிடுறாங்க. இந்த 3ம் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கிய சான்றுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தகவல்களை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுடைய குறிப்புன்னு பார்க்கும்போது நிக்கோலோ கோண்டின் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இத்தாலிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார். இவர் பல்வேறு தகவல்களை விஜயநகர பேரரசை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து அப்துல் ரசாக் பாரசீக நாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசின் கம்பீரத்தையும் அவங்களுடைய வணிக முறைகளை பற்றியும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக டொமிங்கோ பயஸ் மற்றும் பெர்னாட்ஸ் நுனின், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகீசிய பயணிகள் ஆவார்கள். இவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வருகை தந்து கிருஷ்ணதேவராயரின் அரசியல் முறையையும் அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட மக்களை பற்றியும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வெளிநாட்டவர்கள் குறிப்பாக இங்கே நம்ம அறிகிறோம். அதைத் தொடர்ந்து கல்வெட்டுக்கள், அகில இந்திய கல்வெட்டுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அம்பி, அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், திருநெல்வேலி, திருப்பதி, மதுரை உள்ளிட்டில் காணப்பட்ட பகுதிகளில் காணப்பட்ட கல்வெட்டுக்களில் விஜயநகரை பற்றி நம்ம அறிய முடிகிறது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா குமார கம்பனார் மற்றும் ராமராயர் அவருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட சதாசிவராயர் அவருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட செப்பு பட்டயங்கள் மானிய முறைகளையும் நில உடைமைகளையும் நிலவரி முறைகளையும் பற்றியும் தெளிவாக நம்மளுக்கு விளக்குகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்க ஒரு ஆதாரம் நாணயங்கள், பொன் வராகன்கள். இந்த நாணயங்களானது குறிப்பாக விஜயநகர பேரரசின் ஒரு குறிப்பிடத்தகுந்த சான்றாக நமக்கு அறிய முடிகிறது. இந்த பொன் வராகன் நாணயங்களில் இந்து கடவுள்களின் உருவங்கள், குறிப்பாக பார்வதி, பரமசிவன், விஷ்ணு, அதைத் தொடர்ந்து அரசர்களின் பல்வேறு உருவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் காணப்பட்டது. இந்த நாணயமானது பொன் வராகங்கள் என்று அழைக்கப்படுவதால் அவர்களுடைய பொருளாதார செழிப்பை அழிய இது ஒரு சிறந்த சான்று அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அடுத்தபடியாக தொல்பொருள் பொறுத்தவரையில் ஹம்பி பார்த்தீங்கன்னாக்கா யுனெஸ்கோவால் பார்த்தீங்கன்னாக்கா உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக ஹம்பி அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள விதால மற்றும் விருபாட்ச கட்டிடங்கள் விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இவ்வளோ தகவல்களும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இலக்கியங்கள், அதைத் தொடர்ந்து வெளிநாட்டவர்கள் குறிப்புகள், அதைத் தொடர்ந்து கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், நாணயங்கள்,
தொல்பொருள் சான்றுகள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசை பற்றி ஓரளவுக்கு அறிய ஒரு சிறந்த சான்றுகளாக உள்ளது அப்படின்றத நம்ம இங்கே அறிய முடிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடும் அதை தொடர்ந்து விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட ஒரு முக்கியமான போரான தலைக்கோட்டை போர் பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.